ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி எப்போ எழுந்துக்கிற நேரத்தை விட முன்கூட்டி எழுந்திரிச்சாச்சு. 3:45க்கெலாம் முழிப்பு வந்துருச்சுன்னு எழுந்துச்சி வந்துட்டேன். இருந்தாலும் சுறுசுறுப்பாக இல்லை. அப்படியே வீட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே 10 நிமிஷம் வளர்த்தனேன் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாகும். நேற்று நைட்டு இந்த பாத்திரம் நிறையா இருந்தது, மோடையெல்லாம் துடைச்சது கொஞ்சம் போரிங்காக இருந்ததுன்னு சொல்லி டிவியை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டேன். இது டிவி, அப்புறம் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு, ஹீட்டர், வாட்டர் ஹீட்டரு, அப்புறம் ஏர் கூலர், இதெல்லாம் எங்கள் மாமியார் இங்கே வந்திருந்தப்போ நாங்கள் வாங்கினோம். அவங்க இங்கே நாங்கள் தான் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு வீடும் வாடகை எடுத்து நாங்கள் இதெல்லாம் வாங்கி போட்டோம். கட்டிலேருந்து எல்லாத்தையும் அவங்க 10 நாளில் ஓடி போயிட்டாங்க. இங்கே எனக்கு பாஷை புரியல, எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 90 வயசு. அவங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளில் கிளம்பிட்டாங்க. டிவி மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மித்த பொருளெல்லாம் அப்படியே ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஏன்னா கிச்சனில் தேவைப்படும் போது டிவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் இந்த மாதிரி நேரத்தில் ஸ்லோகமோ இல்லை ஏதாவது பாட்டோ போட்டோன்னா நமக்கு மட்டும் கேட்கும், கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு. என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு என்ன கேட்குறா அப்படின்னா, நீ காலையில் இந்த அடுப்புக்கு மட்டும் கோலம் போடுற, இன்னொரு மினி கிச்சன் ஒன்று இருக்குல்ல பால்கனிக்கு, அங்கேயும் நீ சமைக்கிறல்ல, நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ நீ சமைக்கிறல்ல, அங்கே கோலம் போடலையா அப்படின்னு. அப்புறம் தோணுச்சு, ஆமாம் 22,000 கொடுத்து எனக்கு மினி கிச்சன் கட்டி கொடுத்துருக்காரு, அப்போ அதுக்கு ஒரு மரியாதை வேணும்ல, சரி அங்கேயும் ஒரு குளத்தை போட்டுருவோம் இன்றைக்கி இவ சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வீட்டு வேலை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் இந்த ஸ்பீடில் தான் ஓடும். எனக்கு வேக வேகமாக செய்ய வராது. வேக வேகமாக செஞ்சால் தடுமாறும், இல்லைனா அது யாதோ தட்டி விட்டுடுவேன். அதனால் ஆஃபீஸ் ஜாபுன்னு வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, கிடுகிடுன்னு வேலை நடக்கும். அந்த 4 மணிக்கு பிரம்மதீபம் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக வந்துருச்சு அப்படின்னா முழிப்பு தானாக வந்துடும், சுறுசுறுப்பும் வந்துடும். ஸோ அதனால் கிடுகிடுன்னு வேலையும் ஓடும். அப்போவும் இதே ஸ்பீடில் தான் இருப்பேன் நான். அதனால தான் சீக்கிரமே எழுந்திரிச்சிருவேன். ஸோ இதே இப்போ ஒரு 11 நாள் போட்டது அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் நான் எந்த ஒரு ப்ரேயரும் எடுத்துக்கல. அதனால் ஒரு அவசரம் இல்லாமல் ஒரு 5-5:30 மணி அது மாதிரி தான் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றுறது. நிறைய பேர் மனசுக்குள்ளே ஒரு யோசனை இருக்கும், பிரம்ம தீபம்ங்கிறது எதுக்கு போடணும், அதனால் என்ன பலன் இருக்குது, இந்த 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே தீபம் போட்டால் என்ன நடக்கும், இது மாதிரி நிறைய பேருக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது நம்ம தீபம் போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்துடும், நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துடும், ஒரு மேஜிக் மாதிரி நடந்துடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. எந்த ஒரு கோரிக்கையை வேண்டி நம்ம தீபம் போடுறோமோ அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தே தீரணும். அந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுக்கும்போது நம்மளை நோக்கி கடவுள் ஒரு 10 அடியாவது எடுத்து வைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். இது ஏன் காலையில் அப்படின்னா மைண்டு அப்சர்வ் பண்ணிக்கும், நம்மளோட அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம மைண்டே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு தான் காலையிலேருந்து குழந்தைங்களை படிக்க கூட சொல்கிறோம். நம்ம 5 மணிக்கு எழுந்திரித்து படி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். மைண்டு அது புரிஞ்சுக்கும். என்னோடய வாழ்க்கையில் அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினச்ச ஒரு சில விஷயங்கள், கடவுள் மேலே நான் நம்பிக்கை வச்சு போட்ட அந்த பிரம்ம தீபம், அதுக்கு நான் எடுத்த முயற்சி, இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத நேரம்தான் எனக்கு கைகூடி வந்தது. ஒரு ஸ்டேஜில் தலைக்கு மேலே கடன் எப்படி அடைக்க போகிறோன்ட்டு வழியே இல்லை, ஆப்ஷனே கிடையாது எங்ககிட்ட. அப்போது கடவுள் கொண்டு பணத்தை கொடுத்து இந்தா நீ வச்சுக்கோ கடன் அடைச்சிடு அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அதுக்கான வழியோ இல்லைனா வேலையோ இல்லை உதவியோ ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ அப்போது நான் பிரம்மதீபம் போடும்போது இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இருந்தது, நான் தீபம் போடுறேன், அதனால் எனக்கு கண்டிப்பாக இதுக்கான வழி கிடைக்கும், இதுலேருந்து வெளியே வரத்துக்கு, கடன்லாம் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு. கிடச்சிது. ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு வேலையோ அதுக்கான கான்ட்ராக்ட் இந்த மாதிரிலாம் கிடச்சி அதை வச்சு தான் நாங்கள் கிட்டத்தட்ட அடைக்கிறதுக்கு எங்களுக்கு 6 வருஷம் ஆச்சு, கடன் அடைக்கிறதுக்கு. ஸோ ஆனால் அடைச்சிட்டோம். அதுதான் அங்கே ஒரு கிளிக்கே நமக்கு. ஏன்னா எல்லாமே டக்குன்னு நடந்துடுச்சுன்னா கடவுளை மறந்து போயிடுவோம். டிவியில் இப்போது சிவபுராணம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையிலேயே சமைச்சிடலான்னு சாதம் வச்சு இறக்கியாச்சு. இது பூண்டு வெங்காயம் போட்டு ஒரு குழம்பு. இந்த பெருங்காயம் இது ஆக்சுவலாக இது ஆர்கானிக் பெருங்காயம் அப்படின்ட்டு, ஏதோ நம்ம அந்த பொடியை யூஸ் பண்ணுற பெருங்காயம் கெமிக்கல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு இவர் இதை ஆர்டர் பண்ணார். எப்படி இருக்குது பாருன்ட்டு, இந்த 2 சின்ன கல் மாதிரி இருக்குல்ல, இது போட்டால் கூட போதும் அவ்வளோ வாசமாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருந்தது அப்படின்னா ஒர்த்தாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம். சாதம் வச்சாச்சு. காலையிலே இன்றைக்கி ஒரே சமையல் தான், சாதம் வச்சு புளிக்குழம்பு பண்ணி அதுக்கப்புறம் அப்பளத்தை பொரிச்சிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் இதோடு முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவருக்கு மீட்டிங் இன்றைக்கி லஞ்சுக்கு எனக்கு வேணாம், காலையோடு போதுன்ட்டார். அவருக்கு டிஃபன், எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு, மத்தியானம் அதுக்கப்புறம் சமைச்சிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலான்ட்டு இன்றைக்கி குழம்போட முடிச்சிட்டேன். எனக்கெல்லாம் வெறும் சாதம் வச்சு இந்த மாதிரி புளிக்குழம்போ இல்லை வெத்த குழம்போ வச்சா போதும், சாம்பார் இந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தொட்டு கூட எதுவும் தேவை கிடையாது. நான் வைக்கிற இந்த ரசம், அதுக்கப்புறம் போடுற டீ,
இது 2ம் வந்து எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு எப்போ போனாலும் ஃப்ளாஸ்கில் வந்து டீ போட்டு கொண்டு வந்துடுறியா அம்பிகா அப்படிம்பாங்க. ஸோ ஃப்ளாஸ்கில் வந்துட்டு நல்ல ஏலக்காய், இஞ்சி எல்லாம் கிராம்பு, அதுக்கப்புறம் மிளகெல்லாம் தட்டி போட்டு டீ கொண்டு வந்துடுவேன். அவங்களுக்கு ரசம் பிடிக்கும். நான் எந்த ரசம் வச்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும். என்னோடய மருமகளுக்கு வந்து நான் வைக்கிற சாம்பார் பிடிக்கும். சாம்பார், அதுக்கப்புறம் மோர் குழம்பு, இது 2ம் அவள் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. என்னோட அம்மா, அப்பா, அப்புறம் என்னோடய பையன், இவங்க 3 பேருக்குமே நான் என்ன சமைச்சு கொடுத்தாலுமே பிடிக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுவாங்க. என்னோடய பொண்ணுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஆப்ஷன்ஸ் நிறையா உண்டு. செலக்டிவாக தான் அவங்களோட ஃபுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சமையல் வந்து விருப்பம். அதுக்கு தகுந்தபடி தான் நான் வந்து சமைக்கவும் செய்வேன். இன்றைக்கி ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த ரிப்போர்ட் கார்டெலாம் வரும்ல. ஸோ அதில் வந்து நல்ல க்ரெடிட். டீச்சர்கிட்ட போயிட்டு எவ்வளோ மார்க்கும் நிறையா தான் இருந்தது. நான் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன், மார்க் 90% கிட்ட. பட் ஆனால் டீச்சர்கிட்ட நான் அதை கேட்கல. மார்க் என்ன, எப்படி படிக்கிறான்னு நான் கேட்கல. ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்காளா, இந்த மாதிரியான க்ரெடிட் தான் நான் கேட்டேன். ரொம்ப நல்ல க்ரெடிட் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். நல்ல க்ரெடிட் கொடுக்குறாங்க டீச்சர் நம்ம குழந்தைங்களை பற்றி அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க தொட்டு நான் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், சரி வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரெடிட் தான். என்ன கேட்டால் ஏதாவது சாமான் ஏதாவது கேட்டான்னா அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்குறது, அவளுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் அதனால இன்றைக்கி ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது குலோப் ஜாமுன் பேக்கெட் வாங்கிட்டு வந்து சர்க்கரை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்து இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் ஜாபுக்கு போகாமல் குவிட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டோடு இருக்கிறது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா அவன் அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், அப்போ உனக்கு எதுக்கு நீ இவ்வளோ சிரமப்படுற, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் நீ எடுத்துக்கிற, நீனு உன் ஹெல்த்தை பார்த்துட்டு நீ பேசாமல் இருக்கலாம்ல அப்படின்ட்டு அவன் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். பொண்ணு எப்போவுமே பொண்ணு வந்து அம்மாவை பார்த்து வளரும் அப்படிம்பாங்க, பையன் வந்து அப்பாவை பார்த்து வளருவான். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் நான் வந்து சொல்கிறது, ஏன்னா அம்மா எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க, வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் கவனிச்சிக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ சொசைட்டியில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆஸ் எ விமனாக, அதெல்லாம் எப்படி அவங்க வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கணும். அப்போது அவள் அம்மா வந்து அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பா இல்லையா. அதுதான் வந்து நான் காட்டணும் அப்படின்னு நான் நினச்சது. அதில் தான் நான் வந்து வேலைக்கு போனது, சம்பாதிச்சது, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும். நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஃபீஸ் காட்டுறேன், கஷ்டப்பட்டு தான் எல்லா சாமான்லாம் வாங்குகிறேன், சாப்பாடுக்கெல்லாம் அப்படிங்கிறது கிடையாது. சொசைட்டியில் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வரதுக்கு தைரியம் வேணுங்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சது. இப்போது என்னோடய மருமகளையும் நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி சில விஷயங்கள் அவள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறதும் உண்டு. நம்ம ஃபேஸ் பண்ணது எல்லாமே இப்போ அவள்கிட்ட சொல்லிட்டுருக்கிறது என்ன அப்படின்ட்டா, சும்மா இருக்காத, வேலைக்கு போ, ஒரு ட்ரை பண்ணு, ஏதாவது உனக்கு என்ன தெரியுமோ என்ன பிடிக்குமோ அந்த ஜாபையாவது நீ சூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஒரு 4 வருஷம் வீட்டில் உட்காந்துட்ட படித்து முடிச்சுட்டு அப்படின்னா அப்படியே அது பழகிடும், அந்த மாதிரியே ஓடிடும் லைஃபு. அதனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமாக இருப்பேன் நீ உனக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். தெரியல, அது சொல்ல தான் முடியும் நம்மளால். ஒவ்வொருத்தரோட விருப்பம் ஒவ்வொரு மாதிரி. அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன் அவகிட்ட. அதுக்கப்புறம் அவள் இஷ்டம், நான் விட்டாச்சு. குலோப் ஜாமுன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு ஒன்று வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, இவ்வளோ குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கோம், ஒன்று கூட சாப்பிட்லனா எப்படின்ட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணதை அப்படியே வாயில் போட்டுட்டேன். நான் இந்த ஜீரா எல்லாம் அப்படியே உறிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் தான் ஜீரா வச்சுருந்தேன், அது வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு பார்த்தா அந்த குலோப் ஜாமுன் ஃபுல்லாக அந்த ஜீரா ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. சரி, இந்த ட்ரை குலோப் ஜாமுன் சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்குது. இப்போ மிஷினும் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 50% வேலை ஓவர். இன்னும் மிச்ச 50% மத்தியானம் லஞ்சு பண்ணணும், எங்களுக்கு மட்டும்தான். ஸோ லஞ்சு பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும். இந்த வீட்டு வேலை அப்படின்ட்டு வீட்டிலே இருக்கிறதுனால இந்த வாக்கிங் போகிறது கொஞ்சம் நிறுத்திட்டேன். அது வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. காலையில் போனால் நடக்க முடியறதே இல்லை, அவ்வளோ வெயில். சாயந்தரம் சுத்தமாக டைம் இருக்கிறது கிடையாது. இந்த 7 மணிக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், ஒரு 10-15 நிமிஷம் நடப்பேன், அவ்வளோதான் அப்பார்ட்மெண்ட்குள்ளே. சரி, இந்த ட்ரெட்மில்ல நடக்கலாம் அப்படின்ட்டு 2 நாளாக நடந்தேன். ஒரு 1 hour 1.5 hour அப்படின்ட்டு முட்டு வலி வந்துருச்சு. பிரேக் விட்டு நடந்தோன்னா தெரியாது, அதுவே 1.5 hours இந்த காதில் ஹெட்ஃபோனை மாட்டி நடந்தோன்னா அது பாட்டு கேட்டுக்கிட்டே நடக்கும்போது ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் இந்த நிறுத்திட்டு இறங்குறோம் அப்படின்னா தான் அந்த வலி ஆரம்பிச்சிடும் எனக்கு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நடந்து. அதனால் ஈவினிங் கூட கூப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்டு, கொஞ்சம் சும்மா அப்படி பேசிட்டு நடந்தோன்னா தெரியாது அப்படின்ட்டு. இன்றைக்கி சுத்தமாக நடக்க முடியும்னு தோணவே இல்லை. அதனால் இன்றைக்கி நாளைக்கு ரெஸ்ட்டு, நாளான்னிலேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. சும்மா இதெல்லாம் ஒரு சோஷியல் கேதரிங் மாதிரி ஒரு 4 பேராக சேர்ந்து நடக்கும்போது, அப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் விலாக் அப்படின்னு. விலாகுங்கிறது 4 பேர் சேர்ந்து நடக்கும்போது என்ன பேசுவோம், இது தான் இந்த மாதிரி எதையாவது வீட்டு கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அது இப்போ விலாகு, அதை தான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன்.
எனக்கு தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்மி, 1, 2 பேர் தான். அதுவே ஹிந்தியோ இங்கிலீஷோ அவங்களுக்கு தெரிஞ்சது, தமிழ் தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் நல்லா பேசுகிறது உண்டு. ஏன்னா அதனால தான் இந்த ஒரு கேதரிங்கு கூட நான் வந்து தெலுங்கு ஆளுங்க அவங்கெல்லாம் நிறையா இருந்தாங்க அப்படின்னா நான் போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கும் புரியவும் புரியாது, நான் ஏதாவது பேசினா அவளுக்கும் புரியாது. அதனால் அப்படியே பேசாமல் இருந்துருவேன். அதில் யாராவது ஒருத்தர் தமிழோ இல்லைனா ஹிந்தியோ தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா போகிறது. நமக்கு தெரியாத ஒரு பாஷையில் நம்மளையே வச்சுக்கிட்டு ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியாது இல்லையா? அப்போது நம்மளை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களோ அப்படின்ட்டு மனசில் தோணிடும். அது வந்து இன்றைக்கி நாளான்னைக்கு ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது. அதில் நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க தான் வராங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க, தெலுங்குக்காரங்க நிறைய பேர் வராங்க, ஹிந்தி நிறைய பேர் வராங்க, தமிழ் ஒருத்தங்க கூட இல்லை. அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அது ஒரு ஃப்ளோ வராது. ஸோ அதனாலே நான் வந்து நிறைய பார்ட்டிஸ், நிறைய கேதரிங் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். சும்மா போய் நின்றுக்கிட்டு ஒரு ஃபார்மலாக சிரிக்கிறதுங்கிறது எனக்கு கஷ்டம், வராது. என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சுது. இன்னும் லன்ச் பண்ணணும். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு பிக்கப் பண்ண கிளம்பணும்.